Hi friends, நம்ம இன்னைக்கு Toppytoo சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். fish biryani செய்றது தான் எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். சோ சில பேர் நினைச்சிருப்பாங்க fish biryaniயா இது வந்து ரொம்ப வெடுக்கடிக்கும் அந்த மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்ல. ரொம்ப டேஸ்டா fish biryani நம்ம குக்கர்ல செய்ய போறோம் இன்னைக்கு. நீங்க பேச்சுலர்ஸ் இருந்தா கூட இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிடலாம். நான் சொல்ற ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான fish biryani கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வேற மாதிரி செஞ்சாலும் இது வந்து நாங்க செஞ்ச fish biryani கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 1.5 கிலோ fish எடுத்துக்கணும். 1 கிலோ நம்ம பிரியாணி மொத்தமா செய்ய போறோம். 1 கிலோ அரிசி எடுத்துக்கோம். அதனால 1.5 கிலோ fish வந்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா துண்டு மீனா எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி 2 டேபிள்ஸ்பூன், சிக்கன் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், கடலை மாவு, அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1, தயிர் வந்து தேவைக்கேற்ற மாதிரி 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் தேவைப்படும். இப்போது இந்த எல்லா மசாலாவையும் நம்ம வந்து மீன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க போகிறோம். நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா கூட போதும். இது ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவையும் போட்டுக்கோங்க. சால்ட் மட்டும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிட்டோம், தயிரும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த மசாலா கூட ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மீனில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து முள் இருக்க மீன் எடுக்கக்கூடாது, நல்லா துண்டு மீனாக தான் எடுக்கணும். நான் இன்றைக்கி வந்து முரல் மீன் வந்து நல்லா பெரிய மீனாக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் அவ்வளோ இருக்காது, சென்டர் போன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி முள் இருக்க மாதிரி மீன்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ற மூடே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா திக்கான மீன் வந்து எடுத்துக்கோங்க. சதவ மீனை நல்லா எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வஞ்சரம் மீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து முரல் மீனில் எடுத்துக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட நல்லா சதை பிடிச்ச மீனாக தான் இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்கான மீன். நான் வாங்கி கட் பண்ணோம் வீட்டிலையே. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஒரு மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சூப்பராக செய்வோன்றதை தான் நான் இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள். இப்போது நான் எல்லா மீனையும் ஊற வச்சுட்டேன் மசாலாக்குள்ளே. இப்போது அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும். மெதுவாக நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றியே ஃப்ரை பண்ணுங்க. ஏன் நம்ம நிறைய ஊற்றுறோம் எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா ஃபுல்லாக மீனில் கோட்டாகி பிடிக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த மீனோட பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, பேலன்ஸ் எண்ணெய், அந்த எண்ணெயை தான் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த பிரியாணி ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு அந்த எண்ணெயை போட்டுட்டு நியூ எண்ணெயை தான் நம்ம வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் இதே எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் இதனுடைய ட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். எல்லா மசாலாவும் நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஒட்டிருக்கு. கருவாத மாதிரி நல்லா சூப்பரான கலரில் ரெட்டிஷ் கலரில் நம்ம வந்து கிடச்சிருக்கு. கலரே போடாமல் எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது பார்த்தீங்களா நம்மளுடைய மீன். பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொரித்து நீங்கள் நார்மலாக சாம்பார் சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறனால குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பொரிச்ச எண்ணெயை வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழே அந்த மசாலா வந்து பொரிஞ்சது ஏதாவது இருந்ததுன்னா எண்ணெயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஆயிலை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, உங்களுக்கு வாசனைக்கு எந்த அளவு தேவைப்படுமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 பீஸ் வந்து பட்டை துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பிரிஞ்சி இலை அதே மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 இல்லை 3 ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாசனைக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி கிராம்பில் வந்து ஒரு 4-5 ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 450 கிராம்லேருந்து 500 கிராம்குள்ளே நீங்கள் வந்து ஆனியன் போட்டுக்கோங்க 1 kgக்கு. இது நல்லா இப்போ வந்து வதங்கணும். ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் போட்டு நம்ம வந்து விசில் அடித்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம ஈஸியாக பண்ணுறது. எல்லாமே நல்லா நம்மளுக்கு கிரேவியாக நல்லா திக்காக ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
ஆனியன் போட்டதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கிறோம், மின்ட்டு போட்டுக்கிறோம், அதாவது புதினா கொத்தமல்லி நம்ம போட்டுக்கிறோம் ஒரு கை. அதேமாதிரி பச்சை மிளகா வந்து நம்ம 4 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். இது கூட இது எல்லாமே போட்டு நீங்கள் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஆஸ் யூஷுவல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி ஆட் பண்ணுவோமோ அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஸ்மெல் வந்து கிடச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த ஆயில் வந்து நம்ம ஃபிஷ்ஷில் போட்டிருக்கனால, ஃபிஷ்ஷு பொரிச்ச ஆயிலில் போட்டிருக்கனால ஃப்ளேவர் ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து இந்த எல்லா மசாலாலையுமே நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி அதே மாதிரி ஒரு 500 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் தனியாக தயிர் ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 250 கிராம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான தயிராக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தயிரும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த பொரிச்ச மசாலா பரட்டினதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து நம்ம சட்டியில் இருக்கும்ல அந்த மீனுக்கு பொரிச்ச மசாலா, ஸோ அதனுடைய பேலன்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாமே போட்டிருந்தோம்ல. ஸோ அதனால் நான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து எனக்கு மிளகாத்தூள் தேவைப்படலை. இதில் இருக்க அந்த பேலன்ஸ் இருக்க உரப்பு எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷோடைய பொரிச்ச ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் லைட்டாக காரம் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த இதுக்கு வந்து எனக்கு உரப்பு வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா 5 பச்சை மிளகா வரை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு வந்து எந்த உரப்பும் மிளகாத்தூள் எதுவுமே போடலை. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே மூடிட்டு குக்கரில் விசில் போட போகிறேன். நல்லா ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக கமன்னு அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண போகிற ஒரே வேலை உப்பு போட்டு அந்த கிரேவியை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அரிசி கூட கிளற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி தகன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சால்ட் உப்பு ஆட் பண்ணும்போது என்ன கவனமாக ஆட் பண்ணணும்னா, ஆல்ரெடி அந்த எண்ணெயிலையுமே உப்பு இருக்கும், பொரிச்சதுக்கு போட்ட உப்பு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதனால நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட நம்ம லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடில் அரிசி வந்து நான் ஊற போட்டு 1/2 மணி நேரம் ஊற போட்டு பாஸ்மதி அரிசியை வந்து 1 கிலோ நான் இங்கே வந்து வடிக்க போகிறேன். இப்போது இது வந்து ஒரு 75% குக்காக இருக்கணும், அதாவது 3/4 குக்காக இருக்கணும். குக்கான பாஸ்மதி அரிசியை வந்து நான் வந்து வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த அரிசியை வந்து உள்ளே போட்டு வேக வைக்கும் போது இதில் வந்து வாசனை ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அரிசியிலே நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரேவியை போட்டு அந்த அரிசியில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அரிசி உடையாத மாதிரி இங்கே பார்த்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து தம்மில் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் போட்டிங்க அப்படின்னா எல்லா ஐட்டமே நல்லா வந்து மேஷ் ஆகிருக்கும். உங்களுக்கு எதுவுமே திட்டாக கிடைக்காது. அதே மாதிரி பிரியாணியும் நம்ம ஸ்பீடாக பண்ணிடலாம். இது ஒரு அட்வான்டேஜ். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் குக்கரில் வந்து ஃபிஷ் பிரியாணி டக்குன்னு பண்ணிடலாம். மட்டனுக்கு சிக்கனுக்குலாம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அது வேகிற அளவுக்கு. அந்தளவுக்கு கூட உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எடுக்காது. ரொம்ப ஸ்பீடாகவே நம்ம வந்து பண்ணிடலாம். அரிசி மட்டும் ஊற போட்டுக்கோங்க ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி. அப்போ தான் நல்லா நீட்டாக நல்லா சூப்பராக கிடைக்கும் பாஸ்மதி அரிசி வந்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் பொரிச்ச ஃபிஷ்ஷையும் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு தம் போட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை உள்ளே வச்சிங்க அப்படின்னா, சென்டரில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம தம் போட்டு எடுக்கும்போது நம்ம ஸ்பூன் வச்சு எடுப்போம்ல, அதாவது ஆப்பையை வச்சு எடுக்கும்போது அது ஃபிஷ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிடும். அதுக்கு கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இப்படி மேலே வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எத்தனை பீஸ் இருக்குது நம்ம வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் ஒரு சைடு தள்ளிட்டு நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஆயில் நம்ம வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்மில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 10 மினிட்ஸ்க்கு கழித்து நீங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்பவே சூப்பரான ஃபிஷ் பிரியாணி வந்து கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் எங்களுடைய நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.